கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிவியில நியூஸ் பார்க்கும் பொழுது, ரேச்சல் அவங்க வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற நியூஸ் போயிட்டுருந்தது. அப்போ நான் நெனச்சேன், கண்டிப்பா நம்ம பார்த்த அந்த பிளாக் மாடலா இவங்க இருக்கக்கூடாது. இவங்க வேற யாராவது இருக்கணும் அப்படின்னு நெனச்சுட்டே நியூஸ்க்குள்ள போயிட்டு நல்லா டீப்பா பார்த்தா, நான் நெனச்ச அதே மாடல் தான். உண்மையாலுமே ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. எல்லாருமே வந்து லைஃப்ல நெறைய ஸ்ட்ரகிள் பண்ணுவோம், சக்சஸ் பண்றதுக்காக. பட் ஸ்ட்ரகிள் பண்ற எல்லாரும் சக்சஸ் பண்றோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. பட் ரேச்சல் அவங்க சின்ன புள்ளையிலேருந்தே தன்னோட நிறத்திற்காக அளவுக்கு அதிகமா அவமானப்படுத்தப்பட்டவங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ட்ரெஸ் போட்டாலும், "உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கா?" அப்படின்னு கேட்குறது. என்ன மாதிரியான மேக்கப் பண்ணாலும், "உனக்கெல்லாம் இது தேவைதானா?" அப்படின்னு கேட்குறது. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ட்ரெஸ் போட்டாலும் இவங்கள விட்டுட்டு அவங்க அப்பாட்ட போயிட்டு, "உன் பொண்ணு ஏன் அப்படி ட்ரெஸ் பண்ணுது? உன் பொண்ணுக்கு தெரியவே தெரியாதா? எது அழகா இருக்கும்? உன் பொண்ணுக்குலாம் எது போட்டாலும் நல்லா இருக்காது. இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா?" அப்படின்னு அவங்க அப்பாவே போயிட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது. இப்படி சின்ன பிள்ளையிலேருந்து நெறைய நெகட்டிவ் கிரிட்டிசிசம், நெறைய ரிஜெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தன்னை வந்து எல்லாரும் வியந்து பார்க்குற இடத்துல நிற்கணும்னு வைராக்கியத்தோட பிளாக் மாடலா ஆகணும் அப்படின்றதுக்காக ரொம்ப கஷ்டங்களையும், வலிகளையும் கடந்து ஃபைனலா பிளாக் மாடலாவும் ஆனாங்க. நெறைய அவார்ட்ஸ், நெறைய மெடல்ஸ் இது எல்லாத்தையுமே வின் பண்ணதுக்கப்புறம் நெறைய இன்டர்வியூவும் குடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்கள பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்ளோ கருப்பா இருக்காங்க. பட் அழகா இருக்காங்க. இருந்தாலுமே இவங்கள எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயமே தோன்ற மாரி இருந்தது. அவ்ளோ கருப்பா இருந்தாங்க. பட் அவங்களோட பேச்சுல அவ்வளோ ஒரு தெளிவு, அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் இருந்த ஒரு பொண்ணு தான் ரேச்சல் அவங்கள சொல்லலாம். ஒரு ஒரு 1 இயர் முன்னாடி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. திடீர்னு ஒரு சின்ன உடம்புல பிரச்சனை வருது. உடல் நலக்குறைவு ஏற்படுற மாரி இருக்குன்னு கொண்டு போயிட்டு பாண்டிச்சேரியில இருக்கிற ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. அங்க 2 கிட்னியுமே செயலிழந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஓகே, இனிமேல் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது வேஸ்ட்டு தான். நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு யார்கிட்டயும் சொல்லாம கிளம்பி வேக வேகமா வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போனவங்க என்ன நெனச்சாங்களோ தெரியல. ஒரு நோட்ல என்னோட தற்கொலைக்கு காரணம் என்னோட அளவுக்கு அதிகமான மன உளைச்சல் தான். என்னோட தற்கொலைக்கு என்னோட கணவரும், மாமியாரும் எந்த விதத்திலயும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு எழுதி வச்சுட்டு ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துட்டு இறந்து போயிட்டாங்க. இவ்ளோ ஸ்ட்ரகிள் பண்ணி, இவ்ளோ சக்ஸஸ கைக்குள்ள வச்சுக்கிட்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு சக்ஸஸ்ஃபுல் வுமனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொண்ணு, எப்படி இவ்ளோ சீக்கிரத்தில வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவு எடுத்தாங்க அப்படின்னு தெரியல. ரொம்ப சீக்கிரமா 26 வயசுல தன்னோட வாழ்க்கையே முடிச்சுக்கிட்டாங்க. ரொம்ப கவலையான விஷயம் என்னன்னா, நேத்து இருக்கிறவங்க இன்னைக்கு இருக்க மாட்டாங்கிறாங்களே அப்படின்றதே ரொம்ப பெரிய கவலையான விஷயமா தான் இருக்கு. ரேச்சல் அவங்களுக்காக நம்ப ப்ரே பண்ணிப்போம்.